சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இயேசுவின் குடும்பம் சபையார் யாவருக்கும் மற்றும் ஏனைய அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் அன்போடு கூட இந்த அருமையான மாலை பொழுதிலே அன்போடு கூட உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். மேலும் இந்த விஷயத்தினுடைய நோக்கம், இந்த சாயந்தரத்தில் நம்ம கூடியிருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தேவனுடைய ஞானத்திலும் விசுவாசத்தில் வளரவும், மேலும் வேதத்தில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை நம்ம கற்றுக்கிறதுக்காகவும் அதை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, சபை பாடுபாடின்றி நம்ம சத்தியத்திலையும் சரி, அறிவிலையும் சரி, ஞானத்திலையும் நம்ம வளர்றதுக்காக நம்ம இங்கே கூடி வந்திருக்கோம் இல்லையா? அதனால நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த நம்ம அடுத்த வேத பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அன்பு சகோதரர் செல்வராஜ் பிரதர் அவர்கள் சென்னையிலிருந்து இதற்கான ஜபத்தை செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரதான இடத்துல ஜபம் செய்து ஆரம்பிக்கும்படி அன்போடு கூட அவரை வரவேற்கிறோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் அன்பும் தயவுடைய எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் சதா இருப்பதாக. தேவர் இந்த நாளிலே, இந்த மாலை வேளையிலே உடைய பார்வையிலே வந்து உம்முடைய வேதத்திலே இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள காரியங்கள் எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாகவும் அநேகம் சொல்லத்தக்கதாகவும் இந்த பரலோக தரிசன கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணதில்லை. தேவனே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரியும் ஆஸ்வதியும் இதோ இருளில் இருக்கிற பிள்ளைகளை வச்சு மறைந்திருக்கிறோம் தேவனே. அதெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலமாக என்னுடைய பக்தி வைராக்கியம் விசுவாசம் அதிகமாக பலப்படத்தக்கதாகவும் இந்த கடைசி காலத்தில் செய்தியை நான் அதிகமாக மறக்கணும் தேவனே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து முதலாவது வந்தபோது இயேசு கிறிஸ்து என்ற அவர் அறியாதபடிக்கு அநேகம் அவர் பதிலளித்தார்கள். அதே போல இந்த கடைசி காலத்திலே கூட இது கடைசி காலம் என்பது அறியாதபடிக்கு இன்னும் உலக மாயைகளை எட்டிக் கொண்டு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த கடைசி காலம் என்பதையும் இதோ இந்த கடைசி காலத்திலே அநேக காரியம் நடக்கிறது என்று அறிந்து கொண்டு இந்த உண்மையான சத்தியத்தை பற்றிக்கொள்ளத்தக்கதாகவும் தெரிந்து கொள்ளத்தக்கதாகவும் அதன் மூலம் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படத்தக்கதாகவும் இக்கிரியம் செய்ய வேண்டும் என்று தேவனை. ஏனென்று அந்த காலங்களிலே அநேகருடைய மனக்கண்களே இந்த பிரபஞ்சம் தேவனாய சாத்தான் கூடாய் வைத்திருக்கிறான். ஆனால் தேவனை மட்டுமணி தீர்வுகிறது. இந்த ராணியாண்ட பகுதியிலே கூட அநேகருடைய கண்கள் திறக்க முடியாத, வெளிச்சத்தை காண முடியாது நீ செய்தமைக்காக என்னுடைய சொத்தியம் தேவனே. இப்போ இவருடன் பேசப்போகிற சகோதரனே, அவர் பேசாதபடிக்கு நேரே அவர் வாயிலிருந்து பேசி இந்த கடைசி காலத்துக்குரிய செய்திகளை என்னென்ன சொல்ல வேண்டும் என்று சித்தங்கள் இருக்கிறோ அதை அவர் சொல்லத்தக்கதாகவும் அதன் மூலமாக அநேகருடைய காதுகள் கேட்கத்தக்கதாக இருப்பதாலும் என வேண்டு சொல்லப்பட்ட பிரகாரமாக காதலோடு கேட்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் காதல் இருக்கிறார்கள், அதை கேட்கக்கூடிய மனது இருக்க வேண்டும் என்ற காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் தேவனே. ஆகிய எல்லோருக்கும் அந்த கேட்கக்கூடிய காதை கொடுத்து அவர்கள் வேறையும் மனது அளவிலா இன்றைக்கு அதில் ஊன்றி கருத்தாய் தெரிந்து கொண்டு மெய்யான சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அதன் விதமாக அழைக்கப்பட்ட அவர்கள் பின்தொள்ளப்பட்டவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் ஓடி வரக்கூடிய ராஜ்யத்திலே பங்கு பெற்றதாக நீ ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து பராமரித்து தேவனே. கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களோட பிரசனம் இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்தி திறவிடம் செய்கிறோம் தேவனே. இந்த மராட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பராமரிதாவே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆசரிப்பு கூடாதானா தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாதா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்ன இருக்கு, அதனுடைய காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பட கண்காட்சி மூலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பட கண்காட்சி மூலமா உங்களுக்கு எடுத்துரைக்கும்படி அன்பு சகோதரர் இயேசுராஜா அவர்களை அன்போடு கூட
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாலும் அவரது ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் பெருகிறது என்ற வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா இல்லையா? அவ்வளவு நேரம் பாட்டெல்லாம் பாடணும், உற்சாகமா இருந்திருப்போம் நம்ம நம்புறோம். கண்டிப்பா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, பரலோக தரிசனம் அப்படிங்கிற தலைப்புல இப்ப நம்ம பேச போறோம். பரலோக தரிசனம்னா யாரெல்லாம் பரலோகத்தை பார்த்திருக்காங்க? யாரெல்லாம் நம்ம மத்தியில் உட்கார்ந்துக்கிறோம் பார்த்தீங்களா? யாரெல்லாம் பரலோகத்தை பார்த்துருக்காங்க? பாருங்க, பரலோகம்னா நம்ம டிவிலையும் மற்ற செய்திகளில் தான் நம்ம பார்த்துருக்கோம். பரலோகம்னா எப்படி இருக்கும்? சில புகை மூட்டமாக இருக்கும், பிதாவாய் தேவன் ஒரு அதிகாரியில் இருப்பார், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு இமேஜினேஷன் கேரக்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரி, அப்படின்னா நம்மளால பரலோகத்தை போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், வசனங்கள் நமக்கு என்ன பதிவு செய்யுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மனுஷர் ஒருவராலும் காணக்கூடாதவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்படின்னா அவர் வாசம் செய்யக்கூடிய பரலோகம் கூட இன்னைக்கு வரையும் எந்த சயின்டிஸ்ட்னாலையும் யாருனாலையும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்கும்? ஏன்னா இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். இங்க எல்லாரும் எதற்காக வந்திருக்கிறீங்க? எதுக்காக வந்திருக்கிறீங்க? கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? பாருங்க, பரலோகம் போகணுங்கிற ஒரு நம்பிக்கையை பாஸ்டர் சொல்லியிருக்காருங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இங்க பரலோகம் போக முடியாது யாராவது சொன்னா என்ன பண்ணிடுவோம்? நம்ம அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவோம்? ஐயோ, அப்ப நம்ம வேலையை பார்க்க போகலாம், போயிடலாமா இல்லையா? அப்படின்னா பரலோகத்தை முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம போக வேண்டிய இடம் என் சொந்த தேசம் பரலோகமே அப்படின்னு நம்ம பாட்டு பாடுறோம்னா, பரலோகம் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமா தெரியாதாங்க? அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிதான் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில சாம்பிள்ஸை இந்த பூமியில கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த பரலோகத்தை எப்படி நம்ம பார்க்கறது, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில சாம்பிள்ஸை நமக்காக கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த சாம்பிள்ஸை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்ன சாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, பாருங்க, பாருங்க, பரலோக தரிசனம்னா நம்ம உடனே எல்லாரும் எப்படி நினைக்கிறோம்னா, கையில பேதுரு என்ன பண்ணுவாருங்க? அப்போஸ்தலனாகிய பேதுரு கையில சாவியை வச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாருங்க? திறந்து விடுவாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பரலோகம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எப்படி இருக்குன்னு தேவன் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதை எதன் மூலமா நம்ம பார்க்கிறோம்னா, பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்தின் மூலமா நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது பார்க்க வசனம் வாசி கேட்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. இப்ப நான் நிக்கிறேன்னா என்னுடைய நிழல் எப்படி இருக்கும்? முழுமையான என்னுடைய முழு உருவம் கிடையாது, ஆனா நான் எப்படி இருப்பேன் அந்த நிழலை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். அப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் ஆராதித்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை இருந்ததுன்னா, பரலோகத்தின் சாயல்ல அது இருந்துச்சு, பரலோகத்தின் நிழலாக அது இருந்துச்சு அப்படின்னு அங்க சொல்ல வருது. மோசே அந்த கூடாரத்தை உண்டு பண்ணினார். எந்த கூடாரத்தை உண்டு பண்ணாருங்க? ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார். அந்த கூடாரத்தை தான் இங்க நம்ம பரலோகத்தின் சாயலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே.
அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கைகளினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பாருங்க, இங்க நல்லா நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்களை பத்தி, வேதாகமத்தை பத்தி, அல்லது இன்னும் இந்த ஆசாரிப்பு போராட்டத்தை பத்தி சில வேற்று மதத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க அவங்க தேவன் எப்படிப்பட்டவர், ஆட்டினுடைய ரத்தத்தையும் மாட்டினுடைய ரத்தத்தையும் ரொம்ப முடிச்சவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சிலர்லாம் மோசமா பேசுறாங்களே இல்லையா? சரி, அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் தேவன் ஒரு காளையை பலி செலுத்துங்க, ஆட்டை பலி செலுத்துங்கன்னு கேட்கிறாரு? ஒருவேளை தேவனுக்கு ஆட்டை பலி செலுத்துறதா பிடிக்குமா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆட்டு பிரியாணி தான் பிடிக்குமா? ஆட்டினுடைய ரத்தம் தான் பிடிக்குமா? அப்படின்னா ஏன் தேவன் ஒரு ரத்த பலியை கேட்கிறாரு? அருமையா சகோதரி ஆன்சர் சொல்லிட்டாங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை அப்படிங்கிற அருமையான ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம ஆழமா நம்ம யோசிக்கும் போது, தேவன் பார்வையில தேவன் படைப்புகள் தானே எல்லாமே. மனுஷங்க, மிருகங்க எல்லாமே யாருடைய படைப்புகள்? நம்முடைய தேவனுடைய படைப்புகள். அப்படின்னா அவர் பார்வையில நம்ம தான் பாவிகளா இருக்கிறோம். அவர் பார்வையில நம்ம தான் பாவிகள். ஆடு தான் பாவம் செஞ்சுச்சா? அது எதற்காக படைக்கப்பட்டுச்சோ அந்த வேலையை சரியா செய்யணும் இல்லைங்களா? மாடு எதற்காக படைக்கப்பட்டுச்சோ அந்த வேலையை சரியா செய்யணும் இல்லைங்களா? மரங்கள் எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய வேலையை அவைகள் சரியா செய்யணும் இல்லைங்களா? அப்படின்னா தேவன் பார்வையில அவங்க பாவம் செய்யல, மனுஷங்க மட்டும்தான் பாவம் செஞ்சிருக்கோம். அப்படின்னா இந்த மனுஷன் ஒருவேளை அந்த பாவம் செய்த மனிதன் நானாக இருந்தேன்னா, என்னுடைய பாவத்துக்காக பாவம் இல்லாத ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அங்க செலுத்தப்படும் போது தேவன் என்ன பண்றாராமா, அந்த குற்றமற்ற ரத்தத்திற்காக நம்மளை மன்னிக்கிறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட அருமையான தேவன் அந்த குற்றம் இல்லாத ரத்தத்துக்காக மனுஷங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட அடையாளமான சில பலிகள் எங்கதான் அங்க செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அப்ப அடையாளமான பலினா கண்டிப்பா நிஜமான சில பலிகள் இருக்குமா இருக்காதுங்க? நம்ம கூட வசனத்துல வாசிச்சிருக்கோம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியா இருக்கிறாரே. அப்படின்னா முன்னாடி சில பலிகள் நிஜ நிழலாக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா நிஜமான சில பலிகள் உண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இங்க கூட வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட எங்கதான் பிரவேசிக்கிறோமாமா? பரிசுத்த ஸ்தலம். ஆனா மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிட்டாராமா. எங்க? பரலோகத்துல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம அடுத்த வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். வாசிங்க மத்தேயு 24 அதிகாரம் 14 முதல் 16 வரை. மத்தேயு 24 அதிகாரம் 14 16 வசனங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் இதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். இந்த வசனம் புரியுதுங்களா? இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை வாசிச்சிருப்போம். ஆனா இது புரியுமா? பாருங்க, பாழாக்குகிற அருவருப்பு அப்படிங்கிற விஷயம் யாரை குறிக்குதுன்னா, அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற அந்த அந்தி கிறிஸ்தை குறிக்குது. இந்த அந்தி கிறிஸ்து எங்க நிற்பாராமா? பரிசுத்த ஸ்தலத்துல நிற்பாராமா. புரியுதா இல்லையா? இதற்குரிய ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை பின்வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம கவனிச்சு பார்க்கலாம், பரிசுத்த ஸ்தலம் தேவன் ஸ்பெஷலா இன்டிமேட் பண்றார். பரிசுத்த ஸ்தலத்துல அந்தி கிறிஸ்து நிக்க போறார். நிற்கும் போது அது நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, யூதேயால இருக்கிறவங்க மலைகளுக்கு ஓடி போங்கன்னு சொல்றாரு. அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்படின்னா இந்த பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவன் ஏற்படுத்த சொன்ன இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, வாசிங்க யாத்திராகமம் 25 அதிகாரம் 8-9 வசனங்கள். யாத்திராகமம் 25 அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும்
அதனுடைய எல்லா தட்டுமட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. பாருங்க, முன்னாடி வசனம் வாசிக்க கேட்டோம். மோசே அவர் செய்த ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்திருக்கு. யார் சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. இங்க பாருங்க, மோசே கிட்ட தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீ நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி மற்றும் அதனுடைய தட்டு முட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வாயாக. இன்னும் நீங்க வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையா செய்யணும். ஒண்ணு கூட அளவு மாறிடக்கூடாதுன்னு அங்க மோசே என்ன பண்ணிடுறாருன்னா கட்டளையிட்டு அதை செய்ய சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப தேவன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ண சொல்றார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. பிதாவாகிய தேவன் எங்க வாசம் செய்யறாரோ அதுதான் பரலோகம். பிதாவாகிய தேவன் எங்க வாசம் செய்யறாரோ அதுதான் பரலோகம். பிதா இல்லைன்னா அது பரலோகம் சொல்ல முடியுமா? பிதா இல்லைன்னா, நம்முடைய தேவன் இல்லைன்னா பரலோகம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்ப தேவன் சொல்றாரு, நான் உங்க மத்தியில வந்து வாசம் செய்ய போறேன். நான் எங்க வந்து வாசம் பண்ண போறேன்? உங்க மத்தியில வந்து வாசம் செய்ய போறேன். அதுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அங்க ஏற்படுத்த பண்றாங்க. சரி, இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் பாருங்க, இது ஒரு டேபர்நாக்கல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டேபர்நாக்கல் அப்படின்னு சொன்னோம்னா கூடாரம். இந்த கூடாரத்தை என்ன பண்ணலாங்கன்னா பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணுவாங்க, தேவன் எங்கெல்லாம் காமிக்கிறாரோ அவங்க கடந்து போன அந்த 40 வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை தேவன் அங்க ஏற்பாடு பண்ண சொன்ன இடத்துல தேவன் அனுமதிக்கும் வரை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே இடத்துலயே அவங்க டென்ட் போட்டு அங்க இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கவனிக்கும் போது பாருங்க, லெனின் திரை அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. எத்தனை அடி இருக்குன்னா ஒரு 7 அடி இருக்கு. மனுஷங்க எவ்வளவு அடி இருக்காங்க? 5 அடி 6 அடி தான். இப்ப 7 அடி இருந்துச்சுன்னா நம்மளால இதை பார்க்க முடியுமா? அப்படின்னா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ள என்ன நடக்குது, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா ஷெக்கினா மகிமையின் ஒளி. அந்த ஒளி தெரிஞ்சதுன்னா தேவன் அங்க இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஒளி இல்லைன்னா தேவன் அங்க வாசம் செய்யலைங்கிறது தெரியும். மற்றபடி உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு திரை என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள என்ன நடக்குதுன்னு மறைக்கப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, ஏன் மறைச்சிட்டாரு? ஏன் மறைச்சிட்டாரு? ஏன் மறைச்சிட்டாரு? நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக, நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக தான். பாருங்க, இப்ப இந்த திரையை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவில் இருக்கு. பாருங்க, இந்த திரைக்குள்ளதான் ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும். அதுல இந்த எம்டி பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த எம்டி பிளேஸுக்கு பேரு பிரகாரம் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. சரி, இந்த பிரகாரத்துக்குள்ள போறதுக்கு யாருக்கு தான் அனுமதி அப்படின்னு கேட்டோம்னா லேவி கோத்திரத்தாருக்கு மாத்திரமே இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கான ஒரு அனுமதி இருந்துச்சு. லேவி கோத்திரத்தாருக்கு மாத்திரமே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கடந்து செல்வதற்கு அனுமதி இருந்துச்சு. அப்படின்னா சாதாரண ஜனங்கள் போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, அப்ப இந்த வாசல் பாருங்க, இந்த என்ட்ரன்ஸ் உள்ள நுழையணும்னா இந்த ஒரு வாசலை கடந்து தான் அங்க போயாங்க. அப்ப இந்த வாசல் அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு துணியை கடந்து போகக்கூடிய ஒரு செயல். ஆனால் நமக்கு அது என்ன தெரியுங்களா? இந்த வாசல் நமக்கு இந்த வாசல் என்ன தெரியுங்களா? வாசிங்க வசனம், நம்ம வாசிங்க கேட்கலாம். வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, ஷெக்கினா மகிமையின் ஒளி இருக்கிற இடத்துல தான் பிதாவாய தேவனுடைய மகிமை இருக்குன்னு அடையாளம். இப்ப உள்ள நுழையணும்னா முதல் என்ட்ரன்ஸ் கேட் யாருதான் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்ப ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து வழியாக மட்டும்தான், அவர்தான் வழி, அவர்தான் மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம இன்னும் சரியா சொன்னோம்னா கிறிஸ்தவ மதத்தை உண்டு பண்ணாரா, மார்க்கத்தை உண்டு பண்ணாரா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க்கம், ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வாழ்க்கை முறை வழியா கடந்து போகக்கூடிய ஒவ்வொருத்தரும்
அவங்க தான் அந்த பிரகாரம் அப்படின்னு நுழையக்கூடிய லேவி வகுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இயேசு கிறிஸ்துவ நம்பி சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இந்த பிரகாரத்துக்குள்ள நுழையிறாங்களோ, தேவன் வசிக்கக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ட்ரன்ஸ்ல நுழையிறாங்களோ, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நுழைகிறார்களோ, அவர்கள் தான் லேவி வகுப்பார். இப்ப சொல்லுங்க, இங்க கோவிலுக்கு எத்தனை பேர் லேவி வகுப்பார்? நிறைய பேர் கையே தூக்கல. அப்ப லேவி வகுப்பாருக்கு இல்லைங்களா? எல்லாரும் லேவி வகுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப லேவி வகுப்பாராக நம்ம எல்லாரும் எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம்? முதல் வழி அப்படின்னு சொல்லக்கூடிய வாசலை கடந்து உள்ள வந்திருக்கிறோம். உள்ள வந்துட்டா என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாருங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்னா, இந்த சுவர்ல தேவன் வாசம் செய்யறாரா? கட்டடங்கள்ல வாசம் செய்யறாரா? எங்கதான் வாசம் செய்யறாரு? உங்களுக்குள்ள வாசம் செய்யறார். நீங்க தான் ஆலயம். எங்கு 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில தான் நான் வாசம் செய்யறேன்னு சொல்றாரு. அப்படின்னா தேவன் பார்க்கறது கட்டடத்தை இல்ல, மனச, நம்ம ஒவ்வொருத்தருடைய மனச. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களைத்தான் அவர் ஆலயமா தெரிந்து கொள்கிறார். உங்களைத்தான் அவருடைய மகிமையின் ஆலயத்தின் கற்களாக தெரிந்து கொள்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். முதல் வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொல்லுது பாருங்க. முதல் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷரால் தள்ளப்பட்டதாய். எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு மனுஷர்கள் நம்மளை பாராட்டக்கூடிய மனுஷர் கிடையாது. உங்களை யாரும் பாராட்ட போறதில்ல. மனுஷரால் தள்ளப்பட்டதும். தள்ளப்பட்டதுன்னா என்ன? உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. உங்களை பார்த்தாலே எப்படி பார்ப்பாங்க? வெறுப்ப பார்ப்பாங்க. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். எப்படிங்க? தேவன் தான் உங்களை செலக்ட் பண்றாரு, மனுஷங்க இல்ல. விளையேற பெற்றதுமாகிய ஜீவன் உள்ள கல்லாகிய தேவன் எப்படி நினைக்கிறாருன்னா, ஜீவன் உள்ள கல். அது எப்படி பண்ணா, தேவன் பார்வையில் நீ விளையேறப்பட்டவர்கள் வசனம் சொல்லுது பாருங்க. ஜீவன் உள்ள கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவன் உள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. ஆவிக்கேற்ற மாளிகை நீங்க தான் தேவனுடைய ஆலயம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப சொல்லுங்க, லேவி கோத்திரத்தார் யாரு? நாம தான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, தொடர்ந்து அடுத்த ஸ்லைடு போவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, உங்களை தேவன் எப்படி அழைச்சிருக்காராமா, அவருடைய புண்ணியங்களை நீங்க என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்க யாருன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசரிப்பு கூடாரம் கூட்டம் மற்றும் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். சொந்த ஜனம்னா அவரு இந்த உலகத்தின் ராஜாவா இல்லைங்களா? அப்படின்னா ராஜாதி ராஜாவுடைய சொந்தக்காரங்க யாருங்க? அவருடைய குடும்பம். ராஜாதி ராஜாவுடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள். நீங்க அவருடைய பிள்ளைகள். எப்பேற்பட்ட மகிமை பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படிப்பட்ட மேன்மையான அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர பெருமனே, சும்மா அப்படியே வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம் போறோம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நாம யார்? தேவனுடைய பிள்ளைகள்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ள போலாம். பாருங்க, இப்ப நம்ம உள்ள கடந்து போறோம். யார் வழியாகனா வாசல் யார் தானே? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வழியா உள்ள கடந்து போனோம்னா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பலிபீடம். பலிபீடம் பாருங்க, இந்த பலிபீடத்துல என்ன செலுத்துவாங்கன்னா காளை, ஆடு. காளையினுடைய பலி, ஆட்டுக்கிடாவினுடைய பலி, ஒரு சில நேரங்கள் புறாக்களினுடைய பலிகள் கூட செலுத்தப்படும். அப்ப இந்த பலிகள் எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, மற்ற பலிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்கள் இருக்கு. ஆனா ஸ்பெஷலா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அவர் பலியானத இந்த பலிபீடம் நமக்கு என்ன பண்ணுதுங்க? கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் பலியானதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த பலிபீடத்துல ஆசாரியன் மற்றும் லேவியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பலி செலுத்துவாங்க. அந்த ஆட்டினுடைய மாம்சம், அந்த காளையினுடைய மாம்சத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க அதில் போட்டு தேவனுக்கு சுகந்த வாசனையான அந்த காணிக்கையாக அங்க ஒப்பு கொடுப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, பலிபீடம் பார்க்கும்போது இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இப்ப பலிபீடம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா யோம் கிப்பூர் இந்த மாதிரி சில பண்டிகைகள்லாம் கொண்டாடுவாங்க. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரான் ஒரு மிகப்பெரிய அட்டாக் கொடுத்தாங்க. யாரு மேல? இஸ்ரேல் ஜனங்கள் மேல. கண்டிப்பா அன்னைக்கு என்ன பண்டிகை அப்படின்னு கேட்டோம்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்க தேவனுக்கு முன்பதாக கூடி நின்று பண்டிகை பண்ணக்கூடிய நாள். பாருங்க, இஸ்ரேலுடைய கேலண்டர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பண்டிகைகள் நிறைய இருக்கு. அதுல சில பண்டிகைகள் சொல்லும் போது நம்ம தமிழ்ல சொன்னோம்னா பாவ நிவாரண நாள். பாவ நிவாரண நாள் அன்னைக்கு தான் என்ன நடக்கும்னா, அங்க பிரதான ஆசாரியன் காளை மற்றும் ஆட்டை பலி செலுத்தி அதை அங்க எங்க கொண்டு போறோம்னா, அவரே வருஷத்துக்கு ஒரு முறைனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு போய் அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்து வெளியில வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களையும் ஆசீர்வதிப்பார். சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துல என்ன நடக்கும்னா, அந்த ஒரு வருஷம் பூரா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே தேவனால் மன்னிக்கப்பட்டு அவங்க ஆசீர்வாதமான வாழ்க்கையை அங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பாவ நிவாரண நாள். நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி பாவம் வருஷம் மன்னிக்கிறதுனா சந்தோஷப்பட மாட்டோம். நீங்க பண்ண பாவம் வரனா இனிமே இல்லை அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா, துக்கப்படுவீங்க? நமக்காக ஒரே ஒரு முறை சிலுவையில் தொங்கின நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில அரைஞ்சு தீர்த்துட்டாரு. அப்படின்னா இப்ப சொல்லுங்க, நீங்க பாவிங்களா? தேவன் பார்வையில உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைகளா பார்க்கும்போது பிள்ளைகள் யாராவது பாவிகளா பார்ப்பாங்க. அவர் உங்களை எப்படி பார்க்கிறாராமா? நீதிமான்களா பார்க்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதெல்லாம் நீங்க பின்னாடி நம்ம தேவனுக்கு சித்தமாக நம்ம வரக்கூடிய பாடங்களை பார்க்கலாம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நாள் அவங்க நிழலாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிஜமான விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அடுத்தது இப்ப பலிபீடத்தை கடந்து அடுத்து நம்ம போனோம்னா அடுத்த என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பிரகாரத்துக்குள்ள தண்ணீர் தொட்டி இருக்கும். என்ன இருக்கும்? தண்ணீர் தொட்டி எதுக்குங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வேற ஒண்ணும் இல்லை. ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவுவாங்க. ஆசாரியருடைய வேலை எங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியில பிரகாரத்துல இல்ல. இப்ப ஆசாரியர்னா நம்ம சர்ச் பாஸ்டர் ஒருவேளை வெளியில நின்று அங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சபையை நடத்தக்கூடிய ஊழியக்காரர் வெளியில நின்று ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. எங்கதான் வேலை அப்படின்னு கேட்டோம்னா அங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் வேலை. அப்ப ஆசாரியருடைய வேலை எங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழையும் போது அதற்கு முன்பதாக என்ன பண்ணணும்? தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவிட்டு வரணும். பாருங்க, இவங்க வீட்டுல இருந்து வரும்போது குளிச்சுட்டு வருவாங்களா இல்லையா? குளிச்சுட்டு தான் வருவாங்க, சுத்தமா வருவாங்க. ஆனா உள்ள நுழையும் போது என்ன பண்ணணும்? தங்களுடைய கைகளையும் தங்களுடைய கால்களையும் கழுவிட்டு தான் உள்ள வரணும். சரி, இது என்ன பிரதர், கையும் காலையும் ஏன் கழுவணும் அப்படின்னா அது கூட ஒரு நிழல். அது என்ன நிழல்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, நம்முடைய கைகள் எதை குறிக்குதுங்க? நம்முடைய கிரியைகள். கால்கள் எதை குறிக்குதுங்க? நம்முடைய நடவடிக்கைகள், நடக்கைகள். அதை சுத்தம் பண்ணுமா வேணாமா? வீட்டில இருந்து உள்ள வர்றதுக்குள்ள குப்பை அடிக்குமா அடிக்காத? செருப்புல மண் ஓட்டுமா ஓட்டாத? அப்ப காலை கழுவிட்டு வர்றது நல்லதா கேட்டதுங்களா?
நான் உங்களை சொல்லல, ஆசாரியனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதற்கு தான் அங்க வைக்கப்பட்டிருக்கு லேவர், தண்ணீர் தொட்டி. இதை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். தண்ணீர் தொட்டியெல்லாம் அவ்வளவு சத்தியங்கள் அதுல இருக்கு. அதனுடைய வெளிச்சங்கள்லாம் இன்னும் நிறைய தேவன் நமக்கு வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரு. நம்ம தேவன் சுத்தமா நம்ம கலந்து பார்ப்போம். அப்ப இந்த தண்ணீர் தொட்டியில அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டுதான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கடந்து போகணும். இப்ப ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாருங்க, கழுவிட்டு தான் இப்ப அடுத்தது என்ன பண்றாருன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கடந்து வர்றாரு. பாருங்க அடுத்த ஸ்லைட் பாருங்க. இப்ப உள்ள நுழையறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்கிரீன் இருக்கும். இதுதான் என்னன்னா முதலாம் திரை. என்னதுங்க? முதலாம் திரை. ஒரு பெரிய துணியில என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா அந்த இது மூடப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா முன்னாடி தூதர்கள் போல அங்க இது பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த துணியை தூக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தோடு கடந்து போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, முதலாம் திரைக்கும் தேவன் சில அடையாளங்கள் வச்சிருக்கிறார். என்ன அடையாளம்னா, இந்த துணி இருக்கு பாத்தீங்களா? இந்த துணி இருக்கு பாத்தீங்களா? இந்த துணியை நம்ம கைகளால் ஈஸியா தூக்கிட முடியாது, அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஆசாரியன் வந்து அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு அப்படியே வர முடியாது. எப்படி உள்ள போகணும்? கீழே குனிஞ்சு, அங்க பிதாவாய் தேவனுக்கு முன்பதாகவும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாகவும் தலையை குனிஞ்சு, ரெண்டு கைகள் 2 கால்களால அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் நேரடியா பார்க்கல, பட் ஆனா சொல்றேன், அவ்வளவு வெயிட்டா இருக்கும்னு சொல்ல வரேன். அப்படின்னா உள்ள போறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இதை கடந்து போனாதான் அவங்க ஊழிய செய்யற வேலையவே அங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இப்ப இந்த முதலாம் திரை பார்த்தோம் பாத்தீங்களா? இதுக்கு வசனம் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாருங்க, சத்தியமா இருக்கிறேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்னங்க? நமக்கு தெரியாத வசனம், ஈஸியான வசனம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா போர்டிங் எழுதி போட்டிருப்பாங்க, உமது வசனமே சத்தியம், உமது சத்தியத்தினாலே எங்களை விடுதலையாகும். பாருங்க, அப்ப இந்த சத்தியம் சொல்லும் போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் மூலமா தான் அந்த ஆசாரியன் என்ன பண்ண முடியும்? உள்ள நுழைய முடியும். இன்னும் சரியா சொன்னோம்னா, அந்த ஆசாரியன் எப்படிதான் அந்த உள்ள நுழைய முடியும்னா, தன்னை தாழ்த்தி. அதை ஈஸியா தாழ்த்த முடியுங்களா? ஈஸியா தாழ்த்த முடியுமா? நம்மளை சுயத்தை சீக்கிரமா அடைக்கிற முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்மளை ஈஸியா தாழ்த்திட முடியுமா? ஒரு சகோதரையும் சகோதரியை பார்த்து ஈஸியா நம்ம தலை குடிச்சு சகோதர சகோதரிகளா அப்படின்னு நம்ம கை கொடுத்துறோமா? அவர் வந்து கொடுக்கட்டும் சொல்றோமா இல்லைங்களா? அப்படின்னா நம்ம தாழ்த்துறது எப்படிதான் முடியுதுன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திரு வசனங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த சத்தியத்தின் மூலமாக தான் நாம் கடந்து போகிறோம், பிதாவின் இடத்துல வர்றோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இப்ப உள்ள நுழையும் போது இப்படி ஒரு 3 விஷயங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. முதலாவது வலது பக்கத்துல பார்த்தா ஒரு மேஜை இருக்கு. அந்த மேஜை மேல 6 அப்பங்கள் இருக்கு. 6 அப்பங்கள் இருக்கு. அப்ப அவர் உள்ள வந்து அவருடைய டியூட்டி முடிகிற வரையும் அந்த அப்பத்தை மட்டும் தான் அவர் சாப்பிடணும். அடுத்தது பாருங்க, இடது பக்கம் பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு 7 அகல் விளக்குகள் உள்ள அகல் விளக்குகள் இருக்கு. 3வது அங்க பாருங்க தூபபீடம் இருக்கு. அப்ப நம்ம அடுத்து இந்த இடத்துக்கு பேர் தான் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு நாங்க சொல்றாங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல வலது பக்கம் திரும்பின உடனே இப்படிதான் 6 + 6 12 இல்ல, 6 ரெண்டையும் சேர்த்தா எத்தனைங்க? 66. நம்ம கையில வச்சிருக்கிற வேதாகம் எத்தனைங்க? 66 புஸ்தகத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆசாரியன் புசிக்கணும். எத்தனை புத்தகம் தான் புசிக்கணும்? அவங்க எல்லாம் 76 வச்சிருக்காங்க. இன்னும் சேர்க்கப்படாத ஆகல் இன்னொரு 10 இருக்கு, அதெல்லாம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. தேவன் அடையாளமா சில விஷயங்கள் வச்சிருக்கிறாரு. 6 புஸ்தகங்கள் அங்க நமக்கு உண்ணுவதற்கு கொடுத்திருக்காரு. திடமான ஆகாரம். எப்படி பிரதர் இது ஆகாரம் சொல்றீங்க அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் நம்ம உயிர் வாழ்கிறார் அப்படின்னா, இதுதான் அந்த தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த ஸ்லைடு கடந்து போலாம். பாருங்க, அடுத்தது என்னன்னா 7 அகல் விளக்குகள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த அகல் விளக்குகள் நீங்க எதுக்கு இது தேவை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஃபுல்லா ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ள காத்தும் வராது, உள்ளுக்குள்ள வெளிச்சமும் இருக்காது. இப்ப அந்த ஆசாரியன் எப்படி அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும்?
உள்ள போனா எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். 4 பக்கமும் சுத்தி கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னா இப்ப கவர் பண்ணப்பட்ட அந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்கணும்னா இந்த அகல் விளக்குகள் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அணையவே கூடாது. எப்பவும் அது திரிய தூண்டிட்டே இருக்கணும். அப்பதான் சாப்பிடணும், திரிய தூண்டிட்டே இருக்கணும். அதை சரியா கவனிக்கணும். இதுதான் அந்த ஆசாரியனுடைய வேலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3வது அடுத்த ஸ்டைலுக்குள்ள நம்ம போகும்போது பாருங்க, இது தூபபீடம். தூபபீடத்துல நமக்கு தெரியும், ஆரோனுடைய 2 பசங்க என்ன பண்ணிட்டாங்களாமா, அந்நிய அக்கினியை கொண்டு வந்து உள்ள போட்டாங்க. போட்டதுனால தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அப்பவே அடிச்சிட்டாரு. அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், பலிபீடத்துல இருந்து தேவன் சொன்ன அந்த அக்கினியை மட்டும்தான் எடுத்து வந்து என்ன பண்ணணும், இதுல போட்டு தங்கள் கைகள் நிறைய சாம்பிராணி எடுத்து அதுல போட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஒரு தூபபீடத்துல பயங்கரமா நறுமண புகையை எழும்ப வைக்கணும். இப்ப இந்த நறுமண புகை என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள கடந்து போகணும். இப்ப மகாபரிசுத்த ஸ்தலம் நிறைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போக முடியும். ஒருவேளை தகுதி இல்லாம இந்த ஆசாரியன் உள்ள போயிட்டாருன்னா, நீங்க நல்லா கவனிங்க, வசனங்கள் நாங்க கொடுக்கல, ஆனா வீட்டுல போய் படிச்சு பாருங்க, கைத்த கட்டிக்கிட்டு தான் அவர் உள்ளே போவார். ஏன்னா போறதுல பாதி பேரு செத்துருவாங்க, இறந்துருவாங்க. ஏன்னா ஒரு பரிசுத்தம் இல்லாம போயிடுவாங்க. அப்ப சுத்தபத்தமா தான் எங்க போக முடியும்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து போக முடியும். அடுத்து பாருங்க, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இடையில ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்குள்ள போறதுக்கு சூப்பரான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். யார் தெரியுங்களா? ஆன்சர் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் என்ன சத்தமா சொன்னா நல்லா இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்பன்னு தெரியுங்களா? அவருடைய சிலுவையில மரிச்சதுக்கு அப்புறமா தேவாலயத்தின் திரைச்சீலை கீழிருந்து மேல கிழிச்சுதா இல்ல மேல இருந்து கீழே கிழிச்சுதா? என்னைக்குமே ஓபன் பண்ணும்போது மேல இருந்து கீழே தான் ஓபன் பண்ணுவாங்க. அது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். அது திறந்ததுக்கு அப்புறமா தான் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆச்சு. உயிர்த்தெழுதல், நம்ம இன்னைக்கு இறந்து போயிருவோம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு மட்டும் தான் தெரியும்? நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன்னா உயிர்த்தெழுதலின் முதற் பலன் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் உயிர்த்தெழுதலின் முதற் பலன். அப்படின்னா அவருடைய சீஷர்கள், அதுக்கப்புறம் நம்மளை போல இருக்கக்கூடிய அவருடைய பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் கண்டிப்பா உயிர்த்தெழுதலுக்குள்ள பங்கு பெறுவோமா மாட்டோமா? அதுக்கு தான் தேவன் இந்த மாதிரி சத்தியங்களை கொடுக்கிறார். பாருங்க, இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள யார் இருக்காருங்க? ஆசாரியன்லாம் உள்ள இல்ல, உள்ள போறக்கே பயப்படுவாரு. அப்படின்னா உள்ள யார் இருக்காரு? பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம். பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம். அப்படின்னா இந்த மகாபரிசுத்த ஸ்தலம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கு. ஏன்னா பரலோகத்துக்கு யாரும் முன்னாடி போகவும் முடியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் பரலோகத்தை கண்டதில்லையே அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா இப்ப இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆயிடுச்சுன்னா இனிமே பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி ஓபன் ஆயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப உள்ள கடந்து போகும்போது அடுத்த ஸ்லைட் பாருங்க, இந்த 2ஆம் தரை பார்க்கறதுக்கு அதுவும் இதே போலதான் காணப்படும். அடுத்த ஸ்லைட் போங்க. இப்ப பாருங்க, வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை ஞாபகத்துக்கு வைங்க. நானே வழியும் சொன்னாரு. எங்க முதல்ல என்றார், அவர் தான் விசுவாசத்தை வழி. அந்த வழியா தான் உள்ள நுழைஞ்சோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, சத்தியம். சத்தியத்தின் மூலமா தான் ஒரு ஆசாரியன் லேவியரா சாதாரணமா நிக்கிறது இல்லாம ஒரு ஊழியத்தின் பாதைக்குள்ள நம்ம கடந்து வந்தோம். அடுத்தது ஜீவனமா இருக்கிறேன்னா, ஜீவன் யார் தாங்க கொடுக்கணும்? உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கணும். அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னா நம்மளையும் உயிர்த்தெழுப்ப உட்கார மாட்டாரா? அதுதான் ஜீவனுமா இருக்கிறேன்னா, அவருக்கு ஜீவனை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா வாங்கி ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நீங்க வாங்கினீங்கன்னா தான் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்ப வசனம் புரியுதுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூபபீடத்தை கடந்து நம்ம உள்ள போகும்போது அது ஷெக்கினா மகிமையின் ஒளி. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிரமாண்டமான ஒரு வெளிச்சம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கே தெரியுதுன்னா உள்ள போனா எப்படி இருக்கும்? கண்ணு கூசுற அளவுக்கு இருக்குமா இருக்காங்க?
பயங்கரமான வெளிச்சம், ஷெக்கீனா மகிமையின் ஒளி. பாருங்க அடுத்த ஸ்லைட் வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-5 வரை. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. பாருங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த ஸ்லைட் கொடுங்க. பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி அங்கே காட்டப்படும். பாருங்க கீழே அதை தூக்கிட்டு போற மாதிரி கம்புகள் இருக்கு. மேலே உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே பாருங்க 2 தூதர்கள் நிற்கிறது போல அந்த காட்சி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர், இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. இந்த 2 தூதர்களுக்கு நடுவில் இருந்துதான் அது ஒரு மகிமையான ஷெக்கினா மகிமையின் ஒளி அப்படிங்கிற ஒரு காட்சி கூட இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்க அவர் எங்க இப்ப போயிருக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா பிதா வாசம் செய்யக்கூடிய அந்த மகிமையான இடத்துக்கு போயிருக்கிறார். இப்ப இந்த மகிமையான இடத்துல அவர் போயிட்டு இனி திரும்பி வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? வெளியே இருக்கிறவங்களையா இல்ல உள்ள இருக்கிறவங்களையா? அப்ப வெளியே இருக்கிறவங்க தான் நினைக்கிற, சத்தமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க உங்களை வந்து கூட்டி செல்லுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் வந்தா எதுக்காக தான் வருவாரு? என்னை கூட்டிட்டு போறதுக்காக வர்றாரு. உங்களை கூட்டு போக வருவாரா மாட்டாரு? கண்டிப்பா அதற்கு தான் அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இனி நம்முடைய வாசஸ்தலம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான், பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்துலதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் சொல்றாங்க. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த பொற்பாத்திரத்தில் அது வைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஆரோனுடைய குளிர்த்த கோல் இருக்கும் மற்றும் 10 கற்பனைகள் அங்கே இருக்கும். மோசேக்கு கொடுத்தா பார்த்தீங்களா 10 கற்பனைகள், அந்த ஒரு கற்பனைகள் வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. சரி, இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க வெளிப்படுத்தல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கிஃப்டா வச்சிருக்காரு. அந்த கிஃப்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கணம், மகிமை, அழியாமை. என்னதுங்க? அருமையா சொன்னீங்க. இதுதான் கிஃப்டா வச்சிருக்காராமா. இதை கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காராம்? நம்ம மேல பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை வாங்குறதுக்கு நமக்கு பிரியம் இருக்கா இல்லைங்களா? பாருங்க இந்த மாதிரி அநேக பாடங்கள் இருக்குது. இன்னைக்கு வரக்கூடிய காலங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த சைட் போங்க. பாருங்க ஷெக்கீனா மகிமையின் ஒளி. ஒரு சாதாரண சின்ன லைட்டு இத்தனோடு போட்டதுக்கே நம்மளால இதை பார்க்க முடியுதா? ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகிமையான தேவனுடைய ஒளி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள பிரதான ஆசாரியன் உள்ள போனாரா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அருமையான ஒரு சாம்பிள் தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த பூமியில. அவர் சாம்பிள் நமக்கு காமிச்சிருக்கிறார். உண்மையான பரலோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அதுவரையும் நம்ம தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம். தேவன் தாமே வழிநடத்தி ஆசீர்வதித்து போறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சகோதரர் நமக்கு இன்னும் ஒரு சில நம்மளை தூண்டி வர்றது மாதிரி நிறைய கேள்விகளை கேட்பார். அது சம்பந்தமா நீங்க என்ன எப்படியெல்லாம் பரலோகத்தினுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. அதோட கூட உங்களிடத்துல ஒரு சின்ன ஒரு பேப்பர் துண்டு கொடுப்பாங்க. இதுல என்னன்னா ஒன்றும் இல்லை, நீங்க கேட்டது சரியா
இந்த கிறிஸ்தவ கண்காட்சி குறித்து உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருந்தால், இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதில் பதிவு பண்ணி அதில் உங்களுடைய பேரும் ஃபோன் நம்பரை நீங்கள் பதிவு பண்ணணும். அது உங்கள்கிட்ட எப்போ பேப்பர் வந்துடும். இதை தொடர்ந்து இந்த கண்காட்சியை தொடர்ந்து மீண்டும் ஒரு சிறிய செய்தியை கொடுக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜா அவர்களே அன்புடன் கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் அற்புதமாக இந்த ஒரு மாலை பொழுதிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்த ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கடைசி காலத்தில் உள்ள பரலோக தரிசனத்தினுடைய சாம்பிளை தான் ஒரு கண்காட்சியாக பரலோகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாம். ஆனா உண்மையிலே போறதுக்குரிய முகாந்திரத்தினுடைய விஷயத்தை தான் பரலோக தரிசனமாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அப்படிப்பட்ட பரலோக தரிசனத்திற்குரிய விஷயத்துல நாமே அந்த ஆலயத்திற்குரிய விஷயத்துல தேவன் நம்மில் வாசம் செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்தோம். இப்ப எங்களுடைய ஊழியத்தை பொறுத்த மட்டும் எங்க ஊழியம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் உள்ள ஒரு சில விசேஷித்த காரியங்களை மையப்படுத்தி இந்த ஒரு ஊழியத்தை நாங்க செய்து வருகிறோம். அப்ப இந்த கடைசி காலத்திற்குரிய ஒரு விசேஷித்த ஒரு ஊழியத்தை செய்யறதுனாலதான் எங்களுடைய ஊழியத்தினுடைய பேர் கூட பாத்தீங்கன்னா கடைசி கால பரலோக தரிசன ஊழியம். சரிங்களா? ஓகே. இப்ப அந்த வகையில கடைசி காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வாழ்ற காலம் தான் அந்த கடைசி காலம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுங்களா? ஒருவேளை நீங்க இந்த கரெக்டான இந்த கடைசி காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதனாலதான் இந்த ஒரு இரண்டாவது செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம என்ன ஒரு தலைப்புல ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம். சரிங்களா? ஓகே. இப்ப கடைசி காலத்துக்குரிய எங்களுடைய ஊழியத்தினுடைய விஷயம், நாங்க ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஆங்காங்கே இருந்து இந்த ஒரு காரியத்தை இந்த டார்மியாபுரத்தில் உள்ள பகுதியில் உள்ள சகோதர சகோதரிகள் விசேஷ விதமாய் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வைராக்கியமுள்ள காரியங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் எங்களுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்றிலும் இலவசமாக நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஒரு பரலோக தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியினுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? சுவிசேஷம் 4 நற்செய்தி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படிங்கிற அந்த 4 நற்செய்தியை சொல்லிடலாமா? அது மட்டும் தானா? சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல செய்தி. சரிங்களா? அது எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அது நல்ல செய்தியா இருந்தா அதற்கு பேரு தான் சுவிசேஷம். காஸ்பல், கோ அண்ட் ஸ்பெல், போய் அதை சொல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இந்த பைபிள்ல இந்த நற்செய்தியை குறித்த அல்லது இந்த சுவிசேஷத்தை குறித்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க வேத ரீதியா நீங்க சிந்திச்சீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ல மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, நற்செய்தி. சரிங்களா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல நித்திய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ல சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்போஸ்தலர் 20-24ல கிருபையின் சுவிசேஷம். 2 கொரிந்தியர் 4:4ல மகிமையின் சுவிசேஷம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21ல நம்பிக்கையின் சுவிசேஷம். எபேசியர் 1:13ல ரட்சிப்பின் சுவிசேஷம். இவ்வாறாக நம்ம எங்க வசனம் இருக்கு அத்தனையும் நான் போட்டுட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை போடல. அது என்ன தெரியுங்களா? மத்தேயு 24:14 படிக்க. மத்தேயு 24:14
மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். எதற்கு முடிவு வரும்? எதற்கு முடிவு வரும் தெரியுங்களா? இந்த ஒரு பதிலை நம்முடைய ஆண்டவர் ஏன் சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முடிவு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். ஆனா இந்த பதிலுக்குரிய கேள்விய மத்தேயு 24:3 சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாரா வரலைங்களா? வருவதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஆனா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தார்னா தான் உலகத்துக்கே முடிவு. இந்த ஒரு கேள்வியை சீசர்கள் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. படிங்க அந்த ஒரு வசனத்தை. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஓகே, இப்ப உம்முடைய வருகை வந்தாதான் இந்த உலகத்துக்கே முடிவு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சிருந்தாங்க அன்னைக்கு சீசர்கள், சரிங்களா? இப்ப இந்த உலகம் முடியணுமா? இப்ப இருக்கிற இந்த உலகம் முடிவுக்கு கொண்டாடணுமான்னு நான் கேட்கிறேன். கொண்டாடணுமா வேணாமா? இதுலயே வாழ்ந்துட்டு போயிடலாமா? இப்படியே இருந்துக்கலாமா? இந்த உலகம் நல்லா இருக்கா? நல்லாவே இல்லை. அப்ப இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா யார் வரணும்? எப்ப வரணும்? 2ஆம் வருகையில வரணும், சரிங்களா? அப்ப முதல் வருகையில வந்ததனுடைய நோக்கம் ஒண்ணு இருக்கு. 2ஆம் வருகையினுடைய நோக்கத்துல கூட கடந்த பரலோக தரிசனத்துல நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து யாரை கூட்டிட்டு போறதுக்கு வராரு? யார? எங்க? பரலோகத்துக்கு. ஏன் நம்மளை கூட்டிட்டு போறாருன்னா, கூட்டிட்டு போன பிறகுதாங்க இந்த உலகத்துக்கே அழிவு, அது தெரியுங்களா? அதனாலதான் சீசர்கள் தெளிவா கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்களா? அந்த வசனத்தை பாருங்க. நீங்க எந்த டயத்துக்கு வருவீங்க? டைம் மட்டும் சொல்லுங்க. எந்த வருஷம் வருவீங்க? 2000 அப்படின்னு 2000 வருவாரா? அதெல்லாம் எப்பயே போயிடுச்சு. இதெல்லாம் நிறைய கட்டுக்கதையெல்லாம் நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு அவங்களுக்கான இப்ப இருக்கிறவங்களுக்கு புதுசு புதுசா ஒரு டேட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க, சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்துல சீசர்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வியை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. படிங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாத்தீங்களா? இப்ப என்னன்னா, உம்முடைய வருகை வந்துடும். வந்த பிறகு இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு தெரியுங்களா? 2 கொரிந்தியர் 4:4 வாசிச்சீங்கன்னா, இப்பிரபஞ்சம் இந்த உலகத்தின் தேவன் மனக்கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கான். அப்ப இந்த உலகம் யாருடைய கையில இருக்கு? அப்ப இந்த உலகத்துக்கு முடிவு வரணுமா வேணாம்? வரணும். அப்ப வரணும்னா யார் வரணும்? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வரணும். பரலோகத்துக்கு போயிருக்கிறார் இல்லையா? இப்ப நம்மளை கூப்பிட்டு வர்றதுக்கு 2ஆவது வருகையில வரணும். வந்தாதான் இந்த உலகத்துக்கு முடிவு. இப்படி இந்த முடிவு வர்றதுக்கு சீசர்கள் டைமோ நேரமோ காலத்தையோ டேட்டையோ சொல்லல, கேட்கல. சொல்லலைங்கிறத காட்டி கேட்கல. ஆனா அதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, அடையாளத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நம்முடைய ஆண்டவர். படிங்க 2வது வசனம், அதாவது 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒரே ஒரு ஆள் வந்து வஞ்சிப்பாருன்னு போட்டிருக்கு. சிலரா பலரா? அநேகர். வர்றவங்கன்னா என்னதான் சொல்லிட்டு வருவாங்களாம்? நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வருவாங்க. அதனால ஏமாந்துடாதீங்க. இப்ப நீங்க எங்களை குறித்து கூட நீங்க ஏமாந்துடக்கூடாது. நாங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு நீங்க என்ன பண்ணணும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வசனத்தின்படி இருந்துச்சுன்னா உண்மை, வசனம் இல்லைன்னா போய். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க.
யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பாருங்க, முதலாம் உலக போர் வந்துச்சு, இரண்டாம் உலக போர் வந்துச்சு, இப்ப கூட கார்கில் வந்துச்சு, இப்ப உக்ரைன் போர் வந்துகிட்டே இருக்கு. அதனால யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. கேள்விப்பட்டு இருக்கோமா? இப்ப என்னன்னு பாருங்க, படிங்க. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிடாதீங்க, கலங்கிறாதீங்க. தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு எதுக்கு வரணும்? முடிவு எதுக்கு? கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா, நான் ஒரு சைடுல மட்டும் சொல்லிட்டு இருந்தானா நீங்க சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும். நீங்க எங்களை உற்சாகப்படுத்தலாம், நாங்க உங்களை உற்சாகப்படுத்த மாட்டோம். ஆவியில் அனலா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பை நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், சீர்பொருத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? தொடர்ந்து அதுல பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? முடிவு எதற்கு முடிவு? உலகத்துக்கு முடிவு உடனே வந்துடாது. தொடர்ந்து வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் நிறைய நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப கூட பாருங்க, 2018, 19, 20 வரை கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்தது போனது, என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் என்னதுங்க? வேதனைக்கு ஆரம்பம் தான். முடிவு அவரவே வராதுன்னு சொல்லாதீங்க. முடிவு வரணுமா இல்லையா? வரணும். அப்ப வரணும்னா உடனே வராதான். சரிங்களா? அப்ப என்ன ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு உலகம் முடிவு வரணும்னா, அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிக்கிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். நைட் 12 ஆயிரம். அதனால நேரடியா இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரணும்னா 14வது வசனத்தை வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். சரிங்களா? அப்ப முடிவு வரணும்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏற்கனவே 8 சுவிசேஷத்தை பத்தி பைபிள்ல நம்ம அப்படியே ஒவ்வொரு வசனமா சொல்லிட்டு வந்தோம். சமாதானத்தின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், நம்பிக்கையின் சுவிசேஷம், இதெல்லாம் பார்க்கணும்ல. இந்த மற்ற சுவிசேஷம் 7 சுவிசேஷங்களை பத்தி வேதம் சொல்லுது. ஆனா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதுதான் எதற்கு முடிவு வரும்? இப்ப எங்க ஊழியமே என்ன தெரியுங்களா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியா அறிவிக்கிறது. சரிங்களா? அப்பனா நல்லா கவனிங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியா அறிவிக்கப்படுதுன்னா எதற்கு முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம்? எதற்கு? இந்த உலகத்துக்கு முடிவு வந்துடும். சரிங்களா? அப்ப அதான் நம்ம 15ல கூட கடந்த பாடத்துல கூட பார்த்தோம். இல்லைன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்கும் மறுவறுப்பு இருக்கும், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இதை எங்க போய் வாசிக்கணும்னா தானியேல்ல போய் வாசிக்கணுமா. சரிங்களா? இந்த பாழாக்கும் மறுவறுப்பை குறித்து 4-5 இடத்துல இருக்கு. சிந்திச்சுட்டு ஒருவேளை இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்போம். நம்ம அடுத்த வாரம் வருவோம். வாரம் இதே மாதிரி 5 மணிக்கு வந்துருவோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்களாம் வரணும். இதை பத்தி இன்னும் ஆழமான காரியங்களை குறித்துலாம் நம்ம சிந்திக்க போறோம். அப்ப இந்த தானியேல்ல நீங்க போய் படிச்சுட்டு வாங்க அடுத்த வாரம் வரும்போது. சரிங்களா? இந்த பாழாக்கும் மறுவறுப்பை குறித்து வாசிச்ச பிறகு சிந்திக்கணும். சிந்திக்கிறீங்களா? இப்ப வேணாம், வீட்டுல போய் சிந்திங்க. 12 அதிகாரம் தான் இருக்கு. சரிங்களா? ஆக இதுல நீங்க முதல் 4 அதிகாரம் கூட படிக்க வேணாம். அதுக்கப்புறம் தான் பாழாக்கு மறுவறுப்பு பற்றிய வார்த்தைகள்லாம் வரும். பாருங்க, அதையும் படிச்சுட்டேன். 8 அதிகாரம் படிச்சா போதும், கடைசி 8. சரிங்களா? நீங்க படிச்சுட்டு வாங்க. அதை வாசிச்சு சிந்திச்ச பிறகு என்ன பண்ணணும் பாருங்க. படிங்க. 16. யூதாயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். நீங்க வாசிச்சு சிந்திச்ச பிறகு இப்ப நீங்க எங்க ஓடணும்? யூதாயாவில் இருக்கிறவங்க மலைக்கு ஓடணும். டால்மியாவில் இருக்கிறவங்க எங்க ஓடுவீங்க? எந்த மலைக்கு ஓடுவீங்க? எங்க சபைக்கு முடியாதுமா? சூப்பரா இருக்க. வேற எங்க போறது? பக்கத்துல மலையும் இல்லை. ஏதாச்சும் மலை இருக்கா பக்கத்துல? சபை தான் எங்களுக்கு மலை மாதிரி இருக்கா? உண்மை அதுதான். சரிங்களா? அதை குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆனா வேதத்தில் உள்ள வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்துல யூதேயாவில் இருக்கிறவங்க மலைக்கு ஓடுறதுன்னா நம்ம எந்த மலைக்கு ஓடுறது? புரியுதுங்களா? இது ஒரு அடையாளத்துல சொன்னார ஒழிஞ்சு நம்மளுக்கு அதனுடைய ஆழமான விஷயம் அடையாளத்துல என்னன்னு புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. வீட்டில் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். பாருங்க, வீட்டுல இருக்கிறவன்னா இந்த இவர் சொல்ற வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா மேல் வீட்டுல இருக்கிறவனை பத்தி பேசிக்கிட்டு. மேல் வீட்டுல இருக்கிறவன் கீழ் வீட்டுல இறங்கி எதையுமே எடுக்க கூடாது. எப்ப எப்ப வாசிச்சு சிந்திச்சிட்டீங்கன்னா ஓடணும். எங்க? மலைக்கு.
மலைகளுக்கு. சரிங்களா? இப்ப வீட்டின் மேல இருக்கிறவன் என்ன பண்ணணும்? இப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கான அடையாளம், நான் வந்துட்டேன்னா வீட்டுக்கு மேல இருக்கிறவன் கீழே இறங்க கூடாது. சரி, ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்க எங்க போய் உட்காருவாங்க? ஓட்டு மேல உட்காந்துட்டு கீழே இறங்காம உட்காந்துருப்பாங்களா? ஒருவேளை நீங்க சர்ச்சுக்கு மேல் வீடா இருக்கிறதுனால சந்தோஷம் தான், என்ன பண்ணலாம், நீங்க எல்லாம் மேல் வீட்டுல வந்துட்டு ஆண்டவரே வந்துட்டீங்களா, ஓகே என்னை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல இருந்து இங்க வரணும், உங்க வீட்டுல இருந்து இங்க வரணும். நைட்டு 12 மணிக்கு பஸ் இருக்கா? இப்ப என்ன பண்ணுவீங்க? காலையிலுக்குள்ள வந்துட்டாருன்னா பாருங்க. இப்ப இது என்ன சொல்றாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க மேல் வீட்டுல இருக்கிறவன் எவனும் கீழே இறங்கி வரக்கூடாது. இது ஒரு அடையாளம். இது நேரடியா எதுவும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லல எதையுமே. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். சரிங்களா? வயல்ல போனா என்ன ஆகும்? வயலுக்கு போனா விவசாயி என்ன ஆகுவாரு? ட்ரெஸ் எல்லாம் சேராயிடும். அப்ப என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்துறதுக்கு குளிச்சு கிழிச்சிட்டு ட்ரெஸ் மாத்தணும் இல்லையா? வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கே வரக்கூடாது. என்னங்க ஏதாச்சும் புரிஞ்சுச்சு? ஆண்டவருடைய 2ஆம் வருகை பத்தி சொல்லி இருக்கிற அடையாளங்கள் இதெல்லாம். நீங்க வயலுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடாது. எதுக்கு வரக்கூடாது? எதுக்கு வரக்கூடாது? ட்ரெஸ் மாத்துறதுக்கு, ட்ரெஸ் இது பண்றதுக்கு வரக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அந்நாட்களிலே, அந்நாள்ல என்னால ஆண்டவர் ஒருவேளை 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னா உலகம் முடிய போகுது. நிச்சயமா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியா அறிவிக்கப்பட்டிருச்சுன்னா இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அந்த நாள்ல, அதாவது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிற அந்த நாளில், அதுக்கு முன்னாடி இல்ல, புரியுதுங்களா? அந்த நாளில் பாவம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஐயோ, நாங்கெல்லாம் சகோதரர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படிதானே? கர்ப்பவதிகளுக்கும், இங்கிட்டு இருக்கிற ஒரு சில பேர் எனக்கெல்லாம் முடி நேரத்திருச்சு, நான்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். இங்க பாருங்க, இது என்ன? ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்ற அந்த காலகட்டம் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவங்களுக்கும் ஐயோங்கிற மாதிரி இருக்கு. இது என்னது? நம்ம ஏதாச்சும் புரிஞ்சிருக்கிறோமா இந்த விஷயத்துல? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சரிங்களா? இப்ப இதை ஏன் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறோம்னா, இதெல்லாம் புரியாம, இதெல்லாம் தெரியாம பரலோகம் எப்படி போகுது? இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன அடையாளம், ஒரு தீர்க்க தரிசனத்திற்குரிய ஒரு அடையாளம். இந்த அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க புரியலன்னா, அவர் சொல்ற அந்த எச்சரிப்பின் அடையாளங்கள் எல்லாம் நீங்க அறிந்து கொள்ளலன்னா, அதெல்லாம் நடந்தே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? என்ன ஆயிடுவோம்? மிஸ் ஆயிடுவோம். ஆண்டவர் வந்து கூட்டிட்டு போறவங்களை கூட்டிட்டு போயிடுவார், நம்ம என்ன ஆயிடுவோம்? அப்ப மிஸ் ஆகாம இருக்கணும்னா இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? இப்ப இவர் ஏதோ ஒண்ணு அடையாளத்துல பேசுறாரு, இந்த அடையாளம் என்னத்தை சொல்லுது? சரிங்களா? இப்ப ஆண்டவர் இந்த பாடத்தினுடைய தலைப்பினுடைய காரியம் கூட திரும்ப ரிமைண்டர் பண்ணிக்குவோம். என்னது? அப்படியே எங்கெங்கயோ போவோம், திரும்ப இங்க வந்துடணும். தலைப்பு பாத்தீங்களா? மறந்துட்டீங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஏறக்குறைய 39 ஓமைகளை பேசியிருக்கிறார். அதுல ஒரு ஓமை தான் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அடையாளத்துல ஒண்ணு, அது துளிர் விடும் போது வாசல் அருகே வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறார். இதே 32, 33 அந்த வசனங்கள்ல படிச்சுட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா? இது மாதிரி ஆண்டவர் பேசின 39 ஓமைகள் இருக்கு. மத்த 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா விதைப்பவன் ஓமையை பத்தி இருக்கு. சரிங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு விதைப்பவன் ஓமையை பத்தி மத்திய 13ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்றாரு. படிங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். பாருங்க, ஆண்டவர் பேசினதெல்லாம் ஓமைகளாகவே பேசினார். ஓமைனா என்னன்னு தெரியுங்களா? இப்ப பாருங்க, ரொம்ப சீரியஸா இதை கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? இதுல 24வது வசனத்தை படிக்கலாம் பாருங்க. இந்த ஓமைகளாக சொல்லும்போது 4வது வசனத்துல 4 இடத்துல விதைப்பார் இல்லையா? அந்த விதைப்பவனுடைய ஊமையை சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. முள்ளுல விழுந்தது என்ன ஆகாது? ஒழுங்கா முளைக்காது. பாறையில் விழுந்தது வெயில் வந்து கருகி போயிடும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கான விளக்கத்தையும் ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி 24வது வசனத்துல
கலை ஓமைன்னு ஒரு ஓமை பேசுறார். படிங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல சொல்லும்போது நல்ல விதையை விதைக்கிறார். வேலையாட்கள்லாம் தூங்கின பிறகு என்ன பண்ணிட்டான்? ராத்திரியில களைய விதைச்சிட்டான். அப்படியே படிங்க. 31வது சரி மன்னிக்கவும் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. 45வது வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. 47வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, இதுல ஒரு 7 ஊமைகளை அப்படியே பேசிட்டு வர்றா. இதுல 2 ஊமை நான் படிக்கல. இப்ப அந்த 2 ஊமை ஒரு வசனத்துல சொல்றார். இப்ப இந்த ஓமையினுடைய கருத்தை மட்டும் உள்வாங்குங்க. அது என்ன சொல்லுதுங்கிறத மட்டும் பாருங்க. இப்ப நான் 2 ஓமையை சொல்ல போறேன். சரிங்களா? 31வது வசனத்தினுடைய ஓமையை படிக்கலாம் பாருங்க. இந்த கருத்தை மட்டும் உள்வாங்கிட்டு அதை அப்படியே நம்ம லிட்டரலான அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அது கரெக்டா இருக்குமான்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா அது தப்பா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சுன்னா, அல்லது அது புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டு இருந்துச்சுன்னா, அதனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஓமையினுடைய விளக்கங்களை அறியாம நம்ம எப்படி பரலோகம் போறது? இப்ப படிக்கலாம். 31. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். அதாவது இந்த பக்கத்துல இருக்கிற சகோதரர்களுக்கு மட்டும். சரிங்களா? என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஓமை ஆரம்பிக்கும் போது ஒருவன் என்ன பண்றாரு? படிங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அதாவது சகோதரிகள்லாம் கவலைப்படாதீங்க, இந்த ஓமையை பொறுத்த மட்டும் கடுகு விதையை கொண்டு போய் வயல்ல போட்டாங்க. சரிங்களா? சகோதரர்களே, உங்க ராஜ்யத்தினுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. படிங்க. தொடர்ந்து. சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஓகே. யாராச்சும் கடுகு மரம் பார்த்துருக்கிறீங்களா சகோதரர்களே? ஏதாச்சும் விதைச்சிருக்கிறீங்களா? மரம் யார் பார்த்துருக்கலாம்? சகோதரர்களுக்கு தான் கேள்வி. சகோதரிகள் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாது. கடுகை கொண்டாந்து விதைச்சா அதிகபட்சமா இவ்வளவு உயரத்துக்கு மேல வளராது, மனுஷன் உயரத்துக்கு மேல. அது மரமாகி அதுல கிளையில ஆடு, சரி பறவைகள், இது ஆடுனதுனால ஆடுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? பறவைகள்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு? வந்து தங்கிடுச்சு. அப்ப நம்ம சகோதரர்கள்லாம் பரலோகம் போகணும்னா கடுகு மரமானாதான் பரலோகம் போலான்னு இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கலாமா? லிட்டரலா அவர் சொன்ன மாதிரி அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்க முடியுமான்னு நான் கேட்டேன். இது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் இதுல புதைஞ்சிருக்கு. ஒரு மனுஷன் கடுகு விதையை கொண்டு போடுறாரு, அது எல்லா மரத்திலும் பெரிய மரம் ஆயிடுச்சு, கிளை வந்துச்சு, அதுல பறவைகள்லாம் வந்து தங்கிடுச்சு. இதான் முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கை போச்சுங்க. சகோதரர்களே, நம்ம வாழ்க்கை என்ன ஆச்சு? கேள்விக்குறி. யாராச்சும் அப்படி எதுவும் கடுகு மரம் உண்டாக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு விதை கொடுங்க, நான் போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், பரலோகம் போயிட்டு. இப்ப பாருங்க சகோதரிகளுக்கு பாருங்க, படிங்க. 33வது வசனம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. புளித்த மாவுனாலே தோசை மாவு தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஓகே. இதெல்லாம் யாருடைய சாப்டர்? இப்ப அப்படியே சகோதரிகள் படிங்க. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, பாத்தீங்களா, சகோதரி ஒருத்தர் எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அவ்வளவுதான், ஓமம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வசனம் அதை பத்தி சொல்லல. புரியுதுங்களா? இப்ப சகோதரிகள்லாம் பரலோகம் போகணும்னா 3 படி மாவு எடுத்து நல்லா மாவு அரைச்சிட்டு கொஞ்சோண்டு புளிப்பை சேர்த்துட்டா எல்லா மாவும் புளிச்சு போயிடும். ஆமாவா இல்லையா? புளிக்குமா புளிக்காதுங்களா? அப்ப நீங்க எல்லாம் ஈஸியா பரலோகம் போயிருவீங்க, அப்படிதானே? சகோதரர்களுக்கு மட்டும் அது மரமானாதான் பரலோகம் போகணும்னா இது என்னது? ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? நான் எதுவும் இதை நக்கல் பண்றதா நினைக்காதீங்க. இதை நீங்கள் இதனுடைய ராஜ்யத்தினுடைய மறைபொருளை அறியாம நம்ம எப்படி பரலோகம் போவது? சரிங்களா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு மாதிரியா பேசிட்டு போறீங்களே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவாதான் பேசுங்களே அப்படின்னு சொன்னா அதிலே 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:10. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள்.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றார். இதுல நம்ம ரொம்ப இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன படிங்க? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யாருக்கு அருளப்பட்டுச்சு? யாருக்கு அருளப்படல? சீசர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், அதுக்குள்ள இந்த ஓமைக்குள்ளாக இருக்கக்கூடிய ரகசியம் அருளப்பட்டது. யாருக்கு அருளப்படல? அவர்கள் யார்? அந்த அவர்கள் இந்த பைபிள் அப்படியே ஆதி ஆரம்பம் முதல் வெளிப்படுத்தல் வரை படிச்சுட்டே போவீங்க பாருங்க. எல்லாத்தையும் புரிஞ்சிச்சு புரியல. இதை குழப்பறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களான்னு கேட்காதீங்க, தெளிவுபடுத்துறதுக்கு தான் வந்திருக்கும். சரிங்களா? அப்ப இதனுடைய விஷயம் புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துல ராஜ்யத்தின் ஓமைகள் பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை சீசர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறாரு ஒழிச்சு, இப்படியே பைபிளை படிச்சுட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே புரியாது. இப்ப பாருங்க, ஒரு சாம்பிள் கூட மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. அதாவது நம்ம பைபிள் அப்படியே ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் இப்படியே வரிசையா படிச்சுட்டு போவோம் இல்லையா? இப்படி படிச்சுட்டு போகும்போது அப்படியே கோர்வையா எல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா படிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயுதங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவா. எதை பத்தி? இயேசுவை பத்தி. எதை பத்தி? பாருங்க, பெத்லகேமிலே நம்முடைய ஆண்டவர் பிறப்பார் என்பதை மீகா 5 எத்தனாவது வசனம் இது? கவனிங்க, வசனத்தினுடைய எண்ண கவனிங்க. 5:2. அப்பனா 1வது வசனத்தை இப்ப படிக்க வேணாம். நீங்க என்னமா இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்ணலாம். 1வது வசனம் எதை பத்தி சொல்லி இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்ணலாம். அப்ப பிறப்புக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை தானே சொல்லணும். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் நீங்க உங்க மைண்ட ஓபன் பண்ணாதான், வார்த்தைகளை உங்க வாயை ஓபன் பண்ணாதான் உங்க மைண்ட நான் ஓபன் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப அதனால நீங்க என்ன சொல்லணும்னா எனக்கு பதில் சொல்லணும். அப்பதான் பேதுரு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போய் திட்டுவாங்க. என்ன பண்ணிட்டு எதையாச்சும் சொல்லிட்டு. அதனாலதான் திறவுகோலை யாருக்கு கொடுத்தாரு? இங்க கேள்வி கேட்கல, உங்க கையில திறவுகோல் வருமானு யோசிச்சுக்க. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்கணும், பதில் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்ப மீகா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் எதை பத்தி சொல்லியிருக்கு பாருங்க. சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாய் முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இந்த முதல் வசனம் எதை பத்தி சொல்லப்படுதுங்க? கொஞ்சம் சத்தம் பாடுகள். பாருங்க, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, வசனம் அப்படியே கோர்வையா ஒன்னும் அப்படியே எழுதி இருக்குன்னு, முன்னாடி நடக்கிறத பின்னாடி எழுதி வச்சிருக்கிறார், பின்னாடி நடக்கிறத இப்ப பைபிள் நீங்க கோர்வையா அப்படியே ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தல வரையும் படிச்சு வந்தா புரியும். இதை யார்கிட்ட போய் கேட்கறது? இப்ப யார்கிட்ட கேட்கறது? இதையும் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, நம்ம மனசை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க தான் என்ன பண்ணல எனக்கு புரிய வைக்க. ஒரு சில பேர் பைபிள் படிப்பாங்க. சரிங்களா? நம்ம பைபிளை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுக்கான ஒரு சில சாம்பிள். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்த வசனமோ அப்படின்னு சொல்லிட்டு திறக்கும். அப்படிதானே? இன்னைக்கு கூட திறந்து பார்த்துட்டு வந்தீங்களா? ஓகே. இப்படிதான் ஒரு குடும்பத்துல குழந்தையே கல்யாணம் பண்ணி 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, சர்ச்சுக்கு போறாங்க, தசமபாவம் கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. என்ன ஆகல? சகோதரி மட்டும்தான் சபைக்கு வர்றாங்க. சகோதரர் இதெல்லாம் செட் ஆகாது, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார், குழந்தையெல்லாம் கொடுக்க மாட்டார். சரிங்களா? உடனே ஒரு 15 வருஷம் கழிச்சு குழந்தை கருவுற்று குழந்தை பிறந்துருச்சு. பிறக்க போறதுக்கு முன்னாடி அந்த சகோதரி கேட்கிறாங்க, கருவுற்று நிலையில, இங்க பாருங்க, தினந்தோறும் தேவனுக்கு பக்தி வேலைக்குரிய ஜீவியத்தில் இருந்தேன். வாரந்தோறும் நான் என்ன பண்ணேன், சபைக்கு போனேன். எல்லா வகையான ஆசீர்வாதத்துல நம்மளுக்கு கடைசி காலத்துல இப்ப என்ன பண்ணிட்டாரு, தேவன் உங்களுக்கு குழந்தை கொடுக்குறாரு. அதனால குழந்தை கிடைச்ச உடனே, பிறந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், அன்னைக்காச்சும் நீங்க என்ன பண்ணணும், பைபிள் படிக்கணும். புரியுதா இல்லைங்க? ஏன்னா இவருக்கு பைபிள் படிச்சு வெறுத்து போச்சு. என்ன 15 வருஷமா குழந்தை இல்லையே. சரிங்களா? ஒண்ணு
குழந்தையும் பிறந்துருச்சு ஹாஸ்பிட்டல். இந்த அம்மா குழந்தைய பார்க்கறதுக்கு கணவர் வரும்பொழுது குழந்தையெல்லாம் பார்க்க கூடாது, முதல்ல எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? பைபிளை தான் பார்க்கணும். சரி, பைபிள் இப்படி வச்சுட்டு இப்படி ஓபன் பண்ணோம்னா எந்த புத்தகம் வரும்? சங்கீதம் தான் வந்துச்சு அவருக்கு. சரிங்களா? 137ஆம் சங்கீதத்துல 9வது வசனத்தை படிங்க. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. 137ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இதுக்கு மேல அவர் பைபிள் படிப்பார்? இப்படி எல்லாம் பைபிள் படிக்க கூடாது. அததான் நாங்க இப்ப உங்களுக்கு முறையா எப்படி பைபிள் படிக்கணுங்கிறத தெளிவா நாங்க சொல்லி கொடுக்கிறோம். சரிங்களா? இதற்கு ஏறக்குறைய ஒரு 30ல இருந்து 40 கூடுகை